ஸ்வெல்லிங் அதாவது வீக்கம். அடிபட்டதுக்கு அப்புறம் வீக்கம் ஏன் வருது, அந்த வீக்கம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்ஜுரிக்கு அப்புறம் இமீடியட்டாக வர ஸ்வெல்லிங் நம்ம பாடியோடைய நேச்சுரல் ஸ்பிளிண்டிங் மெக்கானிசம். அதாவது அந்த இடத்துல ஃப்ளூயிட் செக்ரீஷன் இன்க்ரீஸ் பண்ணி அங்கே இருக்க டிஷ்யூஸை ஃபர்தராக டேமேஜ் ஆக விடாமல் அந்த ஏரியாவை ப்ரொடெக்டாக வச்சுக்கிற ஒரு பாடி கார்டு மாதிரி. அது இல்லாமல் அந்த ஃப்ளூயிட்ஸில் நிறைய ஆன்டிபாடிஸ் ரிப்பேர் பண்ணக்கூடிய செல்ஸ் நிறைய இருக்குது. ஸ்வெல்லிங் இல்லைன்னா ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ இந்த அக்யூட் ஸ்வெல்லிங்க்கு வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எடுக்கிறது, ஐஸ் அப்ளை பண்ணுறது, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து உங்கள் டிஷ்யூஸ் இன்னும் மோர் வீக் ஆகி ஹீலிங்கை வந்து டிலே தான் பண்ணும். ஸோ இங்கே நான் அந்த ரைஸ், பீஸ், லவ் இதில் எந்த ப்ரோட்டோக்கால் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ப்ரோட்டோக்கால் ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ரேட் பண்ண வரல. பர்சன் டு பர்சன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸ்வெல்லிங் இன்டென்சிட்டி, பெயின் டாலரன்ஸ், ரெக்கவரி எல்லாமே மாறும். ஸோ என்னையை பொறுத்தவரை பெஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெயின் செட்டில் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் பெயின் ஃப்ரீ மூவ்மெண்ட், ஈவன் சின்ன மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் பெயின் இல்லாத ரேஞ்ச் வரைக்கும் மூவ் பண்ணணும். ஏன்னா ஏர்லி மூவ்மெண்ட் தான் உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸை நல்லாவே இனிஷியேட் பண்ணும். அதே மாதிரி இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. ஸ்வெல்லிங் ரொம்ப பெருசாக இருக்குது, பெயின் தாங்கவே முடியல, சிவியராக இருக்குது, அதே மாதிரி ப்ரொலாங்காக ஸ்வெல்லிங் அப்பப்போ வருது போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்னன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்வெல்லிங்னாலே பயந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.